ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற எங்க இருந்தும் இல்ல, வேற எவரிடத்துல இருந்தும் இல்ல, கர்த்தரிடத்துல இருந்து எல்லாம் நடக்க போகுது. ஆமென். அற்புதத்தை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சூழ்நிலைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், அவங்க கடந்து போகிற கடினமான சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வேதத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆமென். திடீர்னு பார்த்தா கர்த்தர் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுறார், வனாந்தரத்தில் விட்டுட்டு அங்கே போய் இருக்கிற எலும்பு கூடெல்லாம் பார்த்து ஆண்டவர் அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, அவைகள் எல்லாம் எழுந்து நிற்கும் அப்படின்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து. ஒரு சூழ்நிலையில் பார்த்தா எலியா தீர்க்கதரிசியை கொண்டு போய் கேரி தாற்றங்கரையில் கொண்டு போய் விட்டுறாரு. நீ இந்த குகைக்குள்ளே ஏறு, உன்னை போஷிக்கிறதுக்கு ஆட்களுக்குள்ள யார் அனுப்ப போறேன், காகங்களுக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் எலிசாவை வித்தியாசமான சூழ்நிலையில நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மோசேக்கு டிஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் ஆண்டவர் 40 வருஷம் அவனுடைய மாமனார் வீட்டில் போட்டார். அங்க போய் வனாந்தரத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படின்னாரு. அங்க போய் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் அங்கதான் அவனை சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்களா, ஆமென். அல்லேலூயா. சோ ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை கர்த்தர் ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளுக்கு வேதாகமத்தில் அவர் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு அதுல ஒரு டாபிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆறுகளை நாம் கடக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எதை கடக்க போகிறோம்? ஆறுகளை. யோர்தான் நதியை கடக்க செய்கிற ஒரு சூழ்நிலையை இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார். எப்படி அவர்கள் அதை கடந்தார்கள், கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த ஆறு மாதிரி இருக்கிற சூழ்நிலையை கடந்து போகிறதுன்றது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்துச்சு. ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆறு மாதிரி அப்படியே தூக்கி நட்டாத்துல போட்டா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிறது. நம்ம எல்லாரையும் கேட்டோம் அப்படின்னா நீங்க யாராவது அப்படிலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா 2015 தமிழ்நாடே அந்த ஆற்றுக்குள்ள தான் கடந்த மாதிரி இருந்தது. ஆமென். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஆற்றை போல புரள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். வேதத்தில் ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நானே வாசிக்கிறேன். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, ஹலோ, யோர்தான் நதிக்கு முன்னாடி இருக்கிறீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோடு சொன்னோம் அப்படின்னு சொன்னா இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும், நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரால எல்லாமே கூடும். ஆமென். ஆண்டவரால முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது.
இங்கே யோசுவாவின் புத்தகத்தில் பார்க்கிறோம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். ஆமென். யோர்தான் வரைக்கும் வந்துட்டாங்க. யோர்தான்ல வந்து நைட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆமென். நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, நைட்டு தங்குனாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுவாங்க? எழுந்து பிரயாணம் பண்ணி போவாங்க. நாளை காலையில் எழுந்து போனா வேதம் சொல்லுது, அதுக்கு அடுத்த வசனத்தில் அவங்க 3 நாள் அந்த இடத்துல தங்கினார்கள். ஆமென். என்ன பண்ணாங்க? 3 நாள் அவர்கள் அந்த யோர்தான் நதி அண்டையிலே தங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய ஆற்றை கடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பது மிகவும் அவசியம். ஆமென். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன அப்படின்னா, நான் சொல்லுவேன், ஸ்டே in the house of the Lord, இல்லனா stay in the presence of the Lord. Amen. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறதற்கும் மேலான காரியத்திற்காக அவர்கள் காத்திருப்பார்கள். அவர்களுக்கு புதிய பலன் வந்து சேரும். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சது உடனே நடக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ கர்த்தர் உடனே கொடுத்துடணும், நான் ஜெபித்த உடனே அது எனக்கு நிறைவேறணும். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். உடனே நிறைவேறணும். உடனே அப்படி சுடுதண்ணி காலில் ஊத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? காலில் சுடுதண்ணியை ஊத்திட்டு இருப்பான்பா, அவன் சொன்னதை உடனே செய்யணும். அந்த மாதிரிலாம் இருந்தா நமக்கு அற்புதத்தை பார்க்க முடியாது. ஆமென். ஏன் அந்த காத்திருத்தல் அவசியம் அப்படின்னு சொன்னா, அங்க 3 நாட்கள் இஸ்ரவேலர்கள் காத்திருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, யோர்தான் நதி அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட காலமாய் இருந்தது அப்படின்னா, யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிற காலமாய் இருந்தது. ஆமென். சொல்லுங்க ஆமென். யோர்தான் நதி எப்படிப்பட்ட காலமா இருந்துச்சா? கரை புரண்டு ஓடுகிற காலமா இருந்தது. அப்போ கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக நாம் அந்த பிரச்சனையின் ஆழம் என்ன அகலம் என்னன்றதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம், அந்த ப்ராப்ளத்தை போய் முன்னாடி நின்று அது என்னன்றதை ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆமென். சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. நேரா போன உடனே யோர்தான் நதிக்கு முன்னாடி காலையில் நைட்டு தான் பார்க்குறான் யோர்தான் நதியை. அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டான். காலையில் விடிய காலையில் இங்கே பார்க்குறோம், விடியற் காலையில் எழுந்திருந்து அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து. யோசிச்சு பாருங்களேன், விடியறதுக்கு முன்னாடி அதிகாலமே அப்படின்னா விடியறதுக்கு முன்னாடி எழுந்து மொத்த ஜனத்தையும் யோர்தான் நதிக்குள்ள கடந்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? கரை புரண்டு வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஜனங்கள் எல்லாரும் பயங்கரமா பிரச்சனைக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா ஸ்தோத்திரம், அதிகாலமே எழுந்திருந்து இவன் என்ன பண்றான்? நிதானித்து அங்க ஸ்டே பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்பது நமக்கு நலம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னுடைய சுயபலத்தில் இல்ல சுய புத்தியின் மேல் சாராமல், நம்முடைய சொந்த புத்தியில சாயாமல் அல்லது மனுஷனுடைய ஆலோசனையின்படி நடவாமல் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. சோ இங்க பார்க்கிறோம், இவர்கள் யோர்தான் நதிக்கரையிலே அவர்கள் காத்திருந்தார்கள். அங்கே என்ன போட்டிருக்குன்னா 3 நாட்கள் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆமென். அடுத்தது இன்னொரு விஷயத்தை யோசுவாவின் ஆலோசனையின்படி அங்க சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டியானது லேவியர்கள் சுமந்து கொண்டு செல்லும் பொழுது அங்க அவங்களுக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் இருக்க வேண்டிய டிஸ்டன்ஸை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கும் எதுக்கும் என்ன இருக்கணும்? டிஸ்டன்ஸ் இருக்கணும். சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டிக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். சில பேர் இப்ப சொல்லிட்டு தெரியுறாங்க,
எல்லாத்தையும் ஆண்டவர் திரைச்சீலையில என்ன பண்ணிட்டாரு? கிழித்து விட்டார். நமக்கும் இதுக்கும் இருந்த பிரகாரத்துக்கும் இருந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக, அது எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் ஆக்கிட்டார். அதனால நீ எப்படி இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தமானவர், நீதி நிறைந்தவர், கர்த்தர் மகத்துவமானவர். ஒரு நாளும் அவருடைய ஸ்டாண்டர்டை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். எவ்வளோ செல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆண்டவரோட நெருக்கமா இருந்தாலும் சரி, அவருக்குன்னு இருக்கிற அந்த அந்த பரிசுத்தமான அந்த ஸ்தானத்தை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தார்கள். அடுத்தது அவர்கள் அந்த ஆற்றை கடப்பதற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திற்கும் அவர்களுக்கும் இருந்த அந்த கனத்தை அவர்கள் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஆமென். ஏனோதானோன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வர்றது, ஏனோதானோன்னு எல்லா பாவத்திலேயும் இருந்து கொண்டு பாவத்திலேயே உழன்று கொண்டு, ஆண்டவர் என்னை குறித்து ஆண்டவருக்கு தெரியும், நான் ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது நடைபெறாது. என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. ஏன் அப்படின்னா இங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழத்தூரமான இடம் இருக்க வேண்டும், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நாம் ஆண்டவருக்கான கனத்தை கொடுப்பதும் மிகவும் அவசியம். ஆண்டவர் எப்பேற்பட்டவரா இருந்தா மோசையை பார்த்து, மோசே கிட்ட ஆண்டவர் மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவன் என்னுடைய தாசன் அப்படின்றார். அப்போ அந்த மோசேவையே ஆண்டவர் மோசேக்கு காட்சி கொடுக்கும் போது சொல்றார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னார். ஆமென். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சையை கழற்றி போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எப்பேற்பட்ட கனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தரா இருக்கிறார், அவர் எப்பேற்பட்ட ஒரு நீதி நிறைந்தவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் எப்படி வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் இருப்பேன், அடுத்தவங்களை கோல் சொல்லுவேன், இல்லை ஊழியக்காரங்களை கோல் சொல்லுவேன், இல்லை நான் சமாதானமாக இருக்க மாட்டேன், எல்லா அட்டகாசத்தையும் பண்ணுவேன், ஆனால் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா யோர்தான் நதி ஓரத்திலேயே நிற்க வேண்டியது தான். யோர்தான் நதி ஓரத்திலேயே நிற்க வேண்டியது தான். இங்கேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆமென். கர்த்தர் எதிர்பார்க்குற சில விஷயங்களை நாம் பண்ணி தான் ஆகணும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு தாவீது எடுத்துட்டு வரும்பொழுது அதை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது அப்படின்னார். தொட்டவன் என்னன்னா செத்தான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், இங்கேயும் அதை தான் சொல்றாரு, உங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும்? 2000 முழ தூரம் இருக்கணும். அங்க என்ன முன்னாடி நடக்குது அப்படின்றத பார்க்கணும். நம்மை ஆண்டவர் தனியா நடக்க விடல, ஒரு சேஃப்டிக்காகவும் அதை செய்யறார். ஆமென். 2000 முழ தூரத்தில் அவங்க நடந்து போகும்பொழுது, அந்த உடன்படிக்கை பெட்டி கடந்து போகும்பொழுது பின்னாடி போகிறவர்களுக்கு முன்பதாக நடக்கிற அற்புதம் தெரியும். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. யோர்தான் நதியை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்க வேண்டும். எப்படியாவது இந்த நதியை கடந்து போனாதான் அவங்க கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த தேசத்தை சென்று அடைய முடியும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நதியினுடைய ஓரத்திலேயே நின்றுட்டு இருக்கிறோம். நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மறக்க முடியாத அனுபவங்கள், நமக்கான அற்புதங்கள், நமக்கு தேவையான சுகங்கள், இவைகள் எல்லாமே எங்க தான் இருக்கு அப்படின்னா நதிக்கு உள்ளதான் இருக்கு. எதை நம்ம பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதுக்குள்ளாரதான் கர்த்தர் அவைகளை வைத்திருக்கிறார். ஆமென். சோ நதி ஓரத்திலேயே நின்றுகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அற்புதங்களை காண முடியாது, நம்மால் அற்புதங்களை காண முடியாது, நம்மால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்மால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோமோ, எதை சவால் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகளுக்குள்ளாக நடந்து செல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க போனோம் அப்படின்னா
சவாலுக்கு உள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டு போகணும். ஆமென். இங்க பார்க்கிறோம், யோசுவா ஜனங்களை 5வது வசனம், அந்த 4வது வசனத்துல, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியா என்ன பண்ணவில்லை, நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். முன்னாடி நடந்தே போகல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. யோர்தான் நதி என்ன ஆழம்னு தெரியாது, என்ன அகலம் வேணா பார்த்திருக்கலாம், பட் என்ன டெப்த்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கடந்து சென்ற பொழுது அது பயங்கரமான, அது அறுப்பு காலம் மற்றும் அது பயங்கரமா வேகமாக தண்ணீர் புரண்டு ஓடுகிற ஒரு காலம். தண்ணி எப்படி ஓடுமா? வேகமா புரண்டு ஓடுமா. அதனுடைய ஆழம் 30 அடி, கிட்டத்தட்ட 20 அடியிலிருந்து 30 அடி வரைக்கும் அதனுடைய ஆழம் இருக்கும். அதனுடைய அகலம் 155 அடி அகலம் இருக்கும். 155 அடி அகலம் அந்த ஆற்றினுடைய அகலம் இருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம ரோடு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு அளவுக்கு இருக்கும். இங்க உள்ள ஆத்தெல்லாம் எப்படி கடந்துடலாம் அப்படின்னா மேக்சிமம் முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். அதுவும் வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அரை மணி நேரம் தான் அந்த தண்ணியும் ஓடும். மீதி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்த வெறுங்கால கடந்து போயிட்டே இருக்கலாம். காவிரின்னு சொல்லுவாங்க. தண்ணி ஓடுச்சுன்னா பயங்கரமா இருக்குது, ஓடலன்னா என்ன இருக்குது, இதுதான் காவிரியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குற மாதிரி இருக்கு. இங்க அவ்வளோ தூரம் போகணும். பக்கத்துல பாலாறுன்னு ஒன்று இருக்குங்க. அதுல தண்ணி ஓடி ரொம்ப வருஷமா நான் பார்த்ததே இல்லை. இப்ப சமீப காலமா தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்பதான் தண்ணி ஓட ஆரம்பிச்சது. அதுக்குள்ள சொல்றாங்க சென்னை அழிய போகுதுன்னு பயமுறுத்துறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோர்தான் நதி 155 அடி அகலமும் 30 அடி, 20ல இருந்து 30 அடி ஆழம். 30 அடிக்கு ஆழம் இருக்கு. அந்த நதியை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். யோசிச்சு பாருங்களேன். சொல்ல நீங்க போனதே இல்லை அந்த பக்கம், நீங்க அதை கடந்து சென்று உங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு. ஆண்டவர் ஒருவேளை என்ன பார்த்து, நீ இந்த நதியை தான்ப்பா நான் உன்னை கிராஸ் பண்ண வைக்க போறேன் தம்பி சந்தோஷ், நீ இந்த நதி இன்றைய தினத்தில் என்ன பண்ண போகிறாய், கிராஸ் பண்ண போகிறாய் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், ஆண்டவரே கூட என் மனைவி இருக்கா, அவளையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. யார் இருக்கா? என் மனைவியும் இருக்கா. கூட ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க, என் கூட ஊழிய செய்யற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களையும் கொஞ்சம் கூட்டிட்டு அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் போக விடுங்க. அவங்க அந்த அக்கறைக்கு போனதும் நான் என்ன பண்றேன், பின்னாடியே ஓடிடுறேன். ஏன்பா இந்த மாதிரி நீ சொல்ற அப்படின்னா நான் சொல்லுவேன், இல்ல கொஞ்சம் கணக்கெல்லாம் தீர்க்க வேண்டியது இருக்கு. ஆமென். சோ ஆண்டவர் நம்ம பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சவால்ல நிக்க வச்சார் அப்படின்னா முதல்ல நம்ம என்னென்னவோ யோசிப்போம். ஐயோ நம்மளால போக முடியுமா, செய்ய முடியுமா? பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவான், இல்ல உன்னால செய்ய முடியாது, வேண்டாம் விட்டுடு. கர்த்தர் காரியத்தை சொல்றாரு அப்படின்னா என்ன பண்ணாத, அதை செய்யாத, உன்னால முடியாது, விட்டுடு. கர்த்தர் காரியத்தை சொல்றாரு அப்படின்னா என்ன பண்ணாத, அதை செய்யாத, உன்னால முடியாது, விட்டுடு. எங்கேயாவது போய் ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க போய் நீ ஜெபிச்சனா என்ன ஆயிடும், உனக்கு ஒட்டிக்கணும், உனக்கும் வந்துடும். ஆறுகளை கடக்கிறவர்களா இருங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கான அற்புதம் எங்க இருக்கு அப்படின்னா எதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு உள்ளதான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சோ இங்க நம்ம எப்படி இந்த ஆற்றுக்குள்ள நடக்கணும் அப்படின்னா எதை நம்ம பிடித்து கொண்டு நடக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை பற்றி கொண்டவர்களாய் நாம் கடந்து போக கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த யோசுவா இப்படிப்பட்ட ஒரு ஆற்றை கடப்பதற்கு அவனுக்கு எப்படி தைரியம் வருது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவனோடு பண்ணின கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு என்ன பண்ணுவேன், இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அடுத்ததான் இந்த 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 அதிகாரத்திலேயும் 7ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி
நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ண போறாரா? மேன்மைப்படுத்த போறாரா? ஆமென். ஒருவேளை நீங்க பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறீங்க, இல்ல சுகவீனமா இருக்கிறீங்க, இல்ல கண்ணீரோடு இருக்கிறீங்க, இல்ல இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். நான் பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? அதுதாங்க உண்மை, அதுதான் உண்மை. பிரச்சனையே இல்லை, ஒரே சுமூகமா போயிட்டு இருக்குது என் வாழ்க்கை. எந்த கவலையும் எனக்கு இல்லை, எந்த போராட்டமும் எனக்கு இல்லை, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அங்க கர்த்தர் இருக்கிறாரான்றது டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். ஆமென். உங்களுக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, நிக்க முடியாத சூழ்நிலை வருது, அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். சொல்லுங்க ஆமென். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் தான் நடத்துறாரு, ஆண்டவர் தான் சொன்னாரு உன்னை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் விடுவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் விடுவேன். கர்த்தர் நினைச்சிருந்தா அந்த ஜனங்களை சுமூகமா ஒரு நல்ல ஒரு வழியா கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும். ஆனா இந்த ஜனங்கள் ஏறத்தாழ 400 ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஏறக்குறைய ஆண்டவரை மறந்து போன ஜனம், ஆண்டவரை மறந்து போன ஒரு ஜனம். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன், நான் அதிபதியாகவே இந்த உலகத்தில் நான் இன்னும் ஜீவிக்கிறேன் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காகவே அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் நடத்துகிறார். உங்க வாழ்க்கையில போராட்டம் வருது அப்படின்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், அந்த அந்த நதியுடைய கரையில இருந்து கொண்டு ஆண்டவர் நீங்க நதி கரையிலேயே இருங்க, அந்த நதி என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா விலகிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆமென். நதி புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, கரை புரண்டு ஓடுது, தலைக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்குது நதி. 20 அடி ஆழம், ஏறத்தாழ 3-4 மனுஷர்களுடைய உயரத்துக்கு நதி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுங்க, நதியை கிராஸ் பண்ணுங்க அப்படின்றார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சேலஞ்சே யாருக்குன்னா ஊழியக்காரங்களுக்கு தான். யாருக்கு தான்? ஊழியக்காரங்களுக்கு தான். யோசிச்சு பாருங்களேன், நீங்க அனுபவிச்சு வந்துகிட்டு இருக்கிற ஒரு விசுவாசி அனுபவிக்கிற பாடுகளை காட்டிலும் அதிகமான பாடுகளை அனுபவிக்கிறது யாருன்னா ஊழியக்காரங்க தான். பார்க்கறதுக்கு வேணா கார்ல வர்றது நல்லா சொபிஸ்டிகேட்டடா இருக்கிற மாதிரி விசுவாசிகளுடைய கண்களுக்கு தெரியல. ஆனா உள்ள படுற பாடுகள் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் யோர்தான் நதியில 7 தரம் முங்கி எந்திரிக்கிற மாதிரி நிலைமை. ஆண்டவர் இல்லை அப்படின்னா இந்த ஊழியத்தெல்லாம் செய்ய முடியாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அனுப்புற ஆளு யாரு அப்படின்னு சொன்னா ஊழியக்காரங்களை தான் அனுப்புறாரு. உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு கொண்டு போய் எங்க நில்லுங்க, உள்ள இறங்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பரிசுத்தம் படுத்திக் கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய சவால்களை நீங்கள் தாண்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். ரெண்டாவது நாம் என்ன பண்ணணும், பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்தம் பண்ணி கொள்றது? நான் என்ன பண்ணா பரிசுத்தமாவேன்? நான் முட்டி போட்டு நடந்து போய் வேண்டுதலை நிறைவேற்றினா பரிசுத்தமாயிடுவேனா? இல்ல மாலை போட்டுட்டு ஒரு 40 நாளைக்கு அப்படியே காவி ட்ரெஸ் பண்ணிட்டு நாகப்பட்டினம் வரைக்கும் நடந்து போனா பரிசுத்தமாயிடுவேனா? எதுவும் என்ன பரிசுத்தமாக்க முடியாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எதுவும் என்ன பரிசுத்தமாக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் என்னை நீதிமானாய் மாற்றும். என்ன அப்படின்னா, அனுதினமும் என் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் தன் பாவங்களை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய இப்போ ஒரு கூட்டம் இருக்குங்க. அது என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, உன் பாவத்தை நீ அறிக்கை இட வேண்டிய அவசியமே இல்லை, உன் பாவம் எல்லா காலத்துக்கும் என்ன ஆயிடுச்சு, மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நோ, நாம் செய்கிற தவறுக்கு நம்முடைய
பிள்ளைகள் நம்முடைய சந்ததியின் இடத்திலேயும் அவர் நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார். முதல்ல அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசணும். நான் என்ன பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நான் என்ன பண்ணணும்? என் பாவத்தை நான் அறிக்கையிடுகிறவனாய் வாழ வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? என் பாவத்தை அறிக்கையிடுகிறவனாய் நான் வாழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உன்னுடைய பாவங்களை நாளைய தினத்துல இந்த நேரத்துக்கு நீ அறிக்கையிட்டு இருக்கணும். உன் பாவங்களை என்ன பண்ண? ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை வச்சுக்கிட்டு நான் அறிக்கையிடாம இல்ல ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு அப்படின்லாம் சொன்னா பாவியாவே தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். ஆமென். ரெண்டாவது, நான் என்னை எப்படி பரிசுத்தம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக. ஆமென். சபையில with a community of Christ, தேவனுடைய கிறிஸ்துவின் சீஷர்களோட இல்ல கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக நம்மை நாம் நீதிமான்களாய் மாற்றுகிறோம். ஆமென். எப்படி நீதிமான மாற்றோம், எப்படி நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்றோம் அப்படின்னு சொன்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஆதி காலத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம், வீடுகள் தோறும் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், வீடுகள் தோறும் அவர்கள் என்ன பண்ணார்கள்? அப்பம் பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ வீடுகள் தோறும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த விசுவாசிகள் கூடி வேதத்தை தியானம் பண்ணி இருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆனா சபைக்கு வரோம், மற்ற வீட்டு கூட்டத்துக்கு எங்கேயாவது கூப்பிடுறோம் அப்படின்னா நம்ம ஏரியாலே நடந்தா கூட எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை தவிர்த்து சபையில மற்ற கூட்டங்களுக்கு எங்கேயாவது நடக்குது, எப்பயாவது நடக்குது அப்படின்னு சொன்னா பைபிள் ஸ்டடிக்கோ இல்ல வேற எந்த வார கூட்டங்கள் எதுக்குமே வராத ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி பரிசுத்தமாக்கி கொள்ளுவாங்க? ஆமென். சொல்லுங்களா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, என் பாவங்களை அறிக்கையிட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை தேவ ஜனங்களோடு சேர்ந்து தியானிப்பதன் மூலமாகவும் என்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் எனக்கு என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. சரி, இதெல்லாம் செஞ்சுட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படியே அந்த இடத்துல நான் போய் உட்காரணுமா இல்ல இது வெயிட் பண்ணணுமா அப்படின்னா, இங்க 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை யோசுவாவுக்கு சொல்றதை பார்க்கிறோம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். 8வது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. யோர்தான் நதி புரண்டு போயிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் நடுவில் என்ன பண்ணுங்க? நில்லுங்க. யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாத, புரண்டு போற தண்ணிக்கு நடுவுல போய் நீ தான் நிக்க போற. அட பக்கத்துல தான் சொல்லுங்களேன். புரண்டு போயிட்டு இருக்கிற தண்ணிக்கு நடுவுல யார் தான் போய் நிக்க போறது? நீங்க தான் நிக்க போறீங்க. உங்க பிரச்சனைக்கு நடுவுல நீங்க தான் நிக்க போறீங்க. வேற யாரும் உங்களுக்காக வந்து நிக்க போறது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. உங்களோட கூட என்ன இருக்கு? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த வேதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறாரே. தண்ணீர்கள் புரளும் போது தண்ணீருக்குள்ள என்ன பண்ணுவ? நீ நடப்பாய், அவ உனக்கு மேல புரளாது. அக்கினியில நீ நடக்கும் பொழுது அது அவைகள் உன்னை பற்றாதிருக்கும், நீ வேக மாட்டாய். அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்களேன். யோசுவா இந்த வாக்குத்தத்தத்துல உறுதியா பிடிச்சுக்கிட்டு அங்க நிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உன்னை மேன்மைப்படுத்த போறேன், மோசைய போல நான் உன்னை, மோசையோட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான்
எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் சரி என்னால தாண்ட முடியும், ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எதுவும் உங்களை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அவ்வளோ பெரிய ஒரு விசுவாசமான வார்த்தை அவன் சொல்றது. நாளைய தினத்திலே கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். எல்லாம் போய் நின்ன உடனே மேல இருந்து ஓடி வந்துட்டு இருக்கிற தண்ணி அங்க பாதியா அப்படி நின்று திரும்பி ரிவர்ஸ்ல போகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்க முடியாதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ கடந்து போவாய். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமான சேலஞ்சு. உள்ள காலை வச்சா இழுத்துட்டு போயிடும். அதுவும் அந்த ஏரியாவில் உள்ள மிடில் ஈஸ்ட்ல வர வெள்ளத்தினுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கோரமா இருக்கும். கோரத்தாண்டவம் ஆடும். வெள்ளம் திடீர்னு வெள்ளமே வராது, ஆனா வர்ற வெள்ளம் எப்படி வரும்னா பயங்கரமா பூமியை கிழிச்சுக்கிட்டு போகிற வெள்ளம். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம் மனுஷனை என்ன செய்யும் அப்படின்னு. ஆனா தேவன் சொல்றாரு, உள்ள நடந்து போங்கன்னு கர்த்தர் சொல்ல அதுக்கு வேற வார்த்தையே மறுப்பே கிடையாது. நம்ம தான் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் போய் நிற்க போறோம். பிரச்சனையை தோற்கடிக்க போகிறவர்கள் நாம் தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஒரு வார்த்தை ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது. ஆண்டவர், those who calls upon the Lord will be saved. ஆண்டவருடைய அவரை நோக்கி அழைக்கிறவர்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பவுல் அழகா எழுதியிருப்பாரு. those who calls upon the Lord will be saved. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்ல ஆண்டவர் ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சவால் இருக்கட்டும், யோர்தானுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, அந்த செங்கடலை ரெண்டா பிளந்து உங்களை நடக்க செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா 13வது வசனம். 13வது வசனம் சொல்லுங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆச்சு? யோர்தான் நதியில இந்த ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே என்ன நடந்துதான்? யோர்தான் நதி ஒரு சைட்ல குவியலா நின்றுச்சு. யோசிச்சு பாருங்களேன், நான் இங்க நிக்கிறேன், யோர்தான் நதியில ஒரு நதியில இருந்து தண்ணி கடந்து வந்துகிட்டே இருக்கு. என்னை தாண்டி போற தண்ணி எல்லாம் வந்து எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு திருப்பி ரீசைக்கிள் ஆகுமா? ஆகாது இல்லையா? ஃப்ரெஷ் வாட்டரு போயிட்டே இருக்கு, என்னை தாண்டி போயிட்டே இருக்கு. அப்போ புது 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 பிரச்சனைகள், ஆறு மாதிரி உங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சைட்ல நிக்க ஆரம்பிக்குது. ஆமென். நோ மோர் வரிஸ். கவலைகள் வேண்டாம். புதிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை, புதிய போராட்டங்கள் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்க நடுவுல காலை தூக்கி வச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறது ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்கும். புதுசு உங்களை மேற்கொள்ள முடியாது. யோசிச்சு பாருங்களேன், நீங்க நிக்கிற சேலஞ்சஸ்ல புதிய சேலஞ்சஸ் நிறைய தாண்டி தாண்டி ஐயோ எவ்வளவுதான் என்னால முடியல அப்படின்னும் போது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்க போய் நிற்கும் பொழுது அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். எங்க தெரியுமா நம்ம தோற்று போகிறோம்? நமக்கு ஏற்படுகிற சவாலை சந்திப்பதற்கு நாம் பயப்படும் பொழுது நாம் தோற்று போகிறோம். நாம் நிச்சயமாக அவைகளை மேற்கொள்ள ஆண்டவருடைய வசனத்தை வைத்துக் கொண்டோம். ஆண்டவர் சொல்லுகிறது போல நம்மை நாமே பரிசுத்தமாக்கி நாம் பரிசுத்தவான்களாய் தேவனுக்கு முன்பாய் நிற்க திராணியுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஒரு காரியமும் நம்மை என்ன பண்ண முடியாது, நாம் மேற்கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது கடைசியா
ஒரு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்க 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு வீடு ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து, நம்ம மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அதை ஒரு பிசாசு ஓடிடுது, துரத்தப்படுறது, ஓடுது. ஓடின பிசாசு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து பார்க்குது. இது வாழ்றதுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் அந்த வீட்டில் செய்யப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அது போய் மறுபடியும் என்ன பண்ணுமா, 7 பிசாசை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டுருவான். நம்ம வீட்டுக்குள்ள காணப்படுகிற பிரச்சனைகள்லாம் அப்படிதான். கடன், தரித்திரம், சமாதானமின்மை, சண்டை, இந்த மாதிரி விதவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். கர்த்தர் சொல்றாருங்க, 7 தேசத்தை சேர்ந்தவர்கள், 7 தேசமோ இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் நிற்கிற ஜனம், தேசம். அப்படிப்பட்ட தேசங்களில் இருந்து நம்மை பாதுகாக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு அற்புதத்தை செய்யறவர் பாருங்களேன். எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோமோ கர்த்தர் சொல்றாரு, இந்த ஒரு யோர்தான் மட்டும் இல்ல, அந்த 7 தேசங்களையும் உனக்கு முன்பாக நான் அவைகளை விலக்கி விடுவேன். அவைகளை நீ என்ன பண்ணுவாய், மேற்கொள்ளுவாய். ஆமென். எப்போ மேற்கொள்ளுவோம் அப்படின்னா, யோர்தானுக்கு உள்ள காலை தூக்கி வைக்கும் பொழுதுதான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஹலோ, உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா பயப்படாதீங்க. இது மட்டும், இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, இதை விட பெரிய 7 பிரச்சனைகளையும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி போட போறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டத்தை பார்த்து பயப்படுறது, பாஸ்டர் எனக்கு கஷ்டம். ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று. ஒரு அம்மா இருந்தாங்களாம், வயசான அம்மா. அந்த அம்மாவுக்கு வந்து ஆண்டவர் மேல பயங்கர நம்பிக்கை, ரொம்ப அதிகமான நம்பிக்கை. ஆனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவங்களால அரிசி கூட வாங்குறதுக்கு வசதி இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, டெய்லி காலையில் கதவை திறப்பாங்களாம். திறந்துட்டு வெளியில் வந்து மேலே கையை தூக்கி அப்படி சொல்லி காட்டிட்டு, ஆண்டவரே நான் உண்மை ரொம்ப நேசிக்கிறேன், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் வெளியே வருவாங்களாம். கர்த்தாவே நான் உண்மை ரொம்ப நேசிக்கிறேன், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். ஸோ இப்படியே அந்த அம்மா செஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வந்துருச்சான். இந்த அம்மா என்ன சும்மா வெளியில் வருது, கையை தூக்குது, உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னுது, உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு போகுது. ஆனால் அது வீட்டில் இருக்கிற கஷ்டம் அவனுக்கு தெரியும். என்ன பண்ணலை, வாடகை கொடுக்கல, அரிசி பருப்பெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, வாங்கிறதுக்கு வழியே கிடையாது. ஆனால் இது இவ்வளோ நேரம் காலையில் கமிட்டடா வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சானா. யோசிச்ச மனுஷன் என்ன பண்ணானா, ஒரு நாள் நல்லா ஒரு 10 மூட்டை அரிசி, அப்புறம் இந்த வாடகை கொடுக்கறதுக்கான பணம், இதெல்லாம் கொண்டு வந்து நைட்டோட நைட்டா வச்சுட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் ஜன்னலை மெதுவாக திறந்து அவன் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு விஷயம் நடக்குது. இந்த அம்மா வழக்கம் போல கதவை திறந்துச்சு, வெளியே வந்தது. ஆண்டவரே உம்மை ரொம்ப நேசிக்கிறேன், உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னுச்சு. இவனுக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம தான் இந்த காசெல்லாம் செலவு பண்ணி கொண்டு போய் வச்சோம், இந்த ஆண்டவருக்கு வேற நன்றி செலுத்துதா, இதுக்கு இன்னைக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படின்னு. உடனே அவன் அங்கேருந்து கத்துனானா, அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னானா. உடனே திருப்பி இந்த அம்மா சொல்லிச்சா, ஆண்டவரே உம்மை ரொம்ப நேசிக்கிறேன், உமக்கு நன்றி அப்படின்னு. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா ஆச்சரியத்தில் சொல்லுது. அப்போ அவன் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு சொன்னானா, ஏய் உனக்கு தெரியுமா, இதெல்லாம் நான் தான் செலவு பண்ணேன், வாடகை படம் நான் கொடுத்துருக்கேன்,
இந்த 10 மூட்டை உன்னுடைய கிராசரிஸ்க்கு, உன்னுடைய மளிகை பொருட்களுக்கெல்லாம் நான் தான் செலவு பண்ணியிருக்கிறேன், வேற யாரும் காசு கொடுக்கல அப்படின்னு உடனே இந்த அம்மா கையை தூக்கி சொல்லிச்சான், ஆண்டவரே நான் உம்மை ரொம்ப நேசிக்கிறேன், இதெல்லாம் நீங்க தந்தீங்க, உமக்கு நன்றி. அதுலயும் மேலாக என் சத்துருவையே இதுக்கெல்லாம் பே பண்ண வச்சீங்க, காசு கொடுக்க வச்சீங்க, அதுக்கு இன்னும் உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்களேன், எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை நிரப்ப கர்த்தர் வல்லவர். ஆமென், அல்லேலூயா. யோர்தான் நதியை வற்றி போகவும் அவர் செய்வார், அதை பெருக்கெடுத்து ஓடவும் செய்வார். ஆமென், அல்லேலூயா. வற்றி போன யோர்தான் நதியில் நடக்கும் பொழுது நமக்கு பயங்கர ஜாலியா இருக்கு. ஏய் பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லை, தண்ணி இல்லை, முட்டி அளவு தான் இருக்கு, கால் அளவு தான் இருக்கு, ஜாலி. தலைக்கு மேல அதே வெள்ளம் ஓடும் போது பயம் வருது. ஆமென். ரெண்டுத்தையுமே கர்த்தர் தான் அனுமதிக்கிறாருன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, உங்களை சந்தோஷமான பாதையிலேயும் கர்த்தர் தான் நடத்துகிறார். உங்களுக்கு துக்கம் வரும் பொழுதும், பாடுகள் உபத்திரவங்கள் வரும் பொழுதும், மகளே மகனே நானே உன்னோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தவும் கர்த்தர் வழியிலே நடத்துகிறார் என்று நான் சொல்றேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போயிடாதீங்க. தேவன் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆமென், அல்லேலூயா. ஒரு யோர்தான் இல்ல, 100 யோர்தான் வந்தாலும் நீங்க தாண்டுவீங்க. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு யோர்தான் இல்ல, 100 யோர்தான் வந்தாலும் நீங்க தாண்ட போறீங்க. ஆமென். கவலைப்படாதீங்க, கண்ணீர் சிந்தாதீங்க, சந்தோஷத்தோட கர்த்தருடைய பாதத்துல காத்திருங்க, உங்களை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல, பேதுரு சொல்ற மாதிரிதான், ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள என்ன பண்ணுங்க, அடங்கி இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? ஹalleluya, ஹalleluya. தாண்ட முடியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற ஆறுதான், ஓ ரொம்ப ஆழமா இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற ஆறுதான், ரொம்ப அகலமான ஆறுதான். ஆனா கர்த்தர் உனக்கு முன்பாக செல்லும் பொழுது அவை ஒன்றுமே இல்லை. ஹalleluya. உன் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் அப்படிதான். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடு, ஆண்டவருடைய உன்னை நீ பரிசுத்தம் பண்ண ஆரம்பி. கர்த்தர் நாளைய தினத்தில் உன் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைய தினத்தில் அற்புதங்களை செய்வார். ஹalleluya, ஹalleluya. அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். எவ்வளவோ காரியங்களை செய்தாரே, மரித்தவனை உயிரோடு எழும்ப செய்தாரே, கண்ணில்லாதவருக்கு பார்வையை கொடுத்தாரே. உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யாமல் இருப்பாரோ? Daddy, we praise you Lord. அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக யோர்தான்களை கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அநேக அற்புதங்களை, நீர் அற்புதமாய் அந்த ஆறுகளை எல்லாம் கடக்க செய்தீரே. அநேக ஆறுகளை கடந்திருக்கிறோம் ஆண்டவர். அநேக காரியங்களை நீ செய்தவைகளை மறந்து போயிருக்கிறோம் சுவாமி. அவைகள் எல்லாம் எங்களுக்கு மன்னி ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மறுபடியும் ஒரு விஷயம் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய அற்புதங்களை காண்பதற்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களை பரிசுத்தவானாய் மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்யுங்க சுவாமி. எங்களுடைய சவால்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்க, நாங்கள் மேற்கொள்ள, ஆண்டவரே கரை புரண்டு ஓடுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் தாண்ட கர்த்தர் நீர் எங்களுக்கு அப்பா திராணியை கொடுப்பீராக. எங்களுக்கு இரக்கம் பாராட்டும், எங்களுக்கு இறங்கும், தயவாயிரும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன். என்ன சூழ்நிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவர், அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர். எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவர், எல்லா வியாதிகளும் மாறட்டும். அவர்களுடைய வீடுகளில் வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் நீர் அவர்களை சுகப்படுத்துவீராக சுவாமி. கடன் பிரச்சனையோடு வந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கடன்களை எல்லாம் கொடுக்கும்படி கர்த்தர் நீர் அவர்கள் கரங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சாட்சியுள்ளவர்களாய் நிறுத்தும்,
ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.